இந்தியாவில் ஏன் 343 மாவட்டங்களில் மட்டும் தங்கநகை விற்பனைக்கான ஹால்மார்க் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது? மற்ற மாவட்டங்களில் ஏன் அது செயல்படுத்தப்படவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. மத்திய அரசு இதுகுறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், வழக்கு குறித்த விவரம் என்ன? உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவு விவரம் என்ன? காயத்ரி, அதாவது உலக நாடுகளில் தங்கம் பயன்படுத்துவதில் இந்தியா 2வது இடத்தை வகிக்கிறது. இந்த சூழலில் கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசினால் கொண்டுவரப்பட்ட தங்க நகை தர கட்டுப்பாடு சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தங்க நகையில் ஹால்மார்க் முத்திரை பொறிக்கப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனாலும் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மேலும் பல்வேறு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் சில தரமற்ற தங்க நகைகள் விற்பனை செய்ய வாய்ப்பு உள்ளது. எனவே தரமான தங்க நகை விற்பனை செய்வதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தங்க நகை விற்பனைக்கு ஹால்மார்க் முத்திரையை பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிசாப் மனு ஸ்ரீமதி அமர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்தியாவில் உள்ள 803 மாவட்டங்களில் 343 மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க் கட்டாயமாக்கியது ஏன் மற்ற மாநிலங்களுக்கு தேவையில்லையா? அங்கு தரமான தங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன்.